இந்த வீடியோவில் அமேசான் அக்கௌண்ட் எப்படி கேடிபி அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக இதில் நீங்கள் புரிஞ்சுக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரே ஒரு கேடிபி அக்கௌண்ட் மட்டும்தான் நீங்கள் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் ஒரு அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு, இன்னொரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக கேடிபி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை மறுபடியும் க்ளோஸ் பண்ணும். சரிங்களா? ஸோ அதனால் எந்த அளவுக்கு உங்களோட அக்கௌண்ட் சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கோங்க. அண்டு இன்கேஸ் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இம்மீடியட்டாக ரீச் ஆகும். சரி வாங்க, அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அண்டு இதில் உங்களுக்கு ஒரு சாம்பிளான வீடியோ தான். ஏன்னா இது ஆல்ரெடி நான் எடுத்து வச்ச வீடியோ. அந்த வீடியோவிலிருந்து நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் நோட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆக முடியும். சரிங்களா? சரி வாங்க, அந்த வீடியோ எப்படி என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம கூகுளில் போயிட்டு கேடிபி அப்படிங்க கிளிக் பண்ணிங்கனாவே டைப் பண்ணிங்கன்னா இப்படி வரும். ஃபஸ்ட் பேஜ்லேயே அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி சைன்இன் அப்படின்னு கேட்கும். ஆல்ரெடி உங்களுக்கு அமேசான் அக்கௌண்ட் இருந்தால் கூட நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னா சைன் அப் அப்படிங்க கிளிக் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். இதில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களோட நேம் அண்டு மொபைல் நம்பர் அண்டு இமெயில் ஐடி இது மூணும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட நேம் கேட்கும். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணதுனால நான் அந்த நேம் நான் போடலை. சரிங்களா? உங்களோட நேமு அண்டு உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் 6 டிஜிட் பாஸ்வேர்டு டைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ரீஎன்டர் பாஸ்வேர்டு கேட்கும். அதுலேயும் டைப் பண்ணிட்டு கிரியேட் யுவர் கேடிபி அக்கௌண்ட்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது பஸ்ஸில் ஒன்று ஓப்பன் ஆகும். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை கரெக்டாக சால்வ் பண்ணணும். சரிங்களா? இதில் டி ரெங் இருக்குது அப்படின்னு கேட்குது. கரெக்டாக ஃபஸ்ட்டு இது அது மாதிரி கிட்டத்தட்ட ஒவ்வொரு டைமும் ஒரு 5 அல்லது 10 வரும். நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் கரெக்டாக அந்த பஸ்ஸில் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. சரிங்களா? அப்போ உங்களுக்கு உங்களோட மெயில் ஐடி இமெயில் ஐடி ஃபஸ்ட்டு டைப் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அந்த மெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். அதை நீங்கள் கொடுத்து என்ன வெரிஃபை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட இமெயில் ஐடி இமெயிலுக்கு வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஓடிபி கிளிக் பண்ணி அதை காப்பி பண்ணி என்ன பண்ணணும்னா நம்ம இதில் பேஸ்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? பேஸ்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்னு கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆகும். எகெயின் இங்கே மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ இதில் உங்களோட மொபைல் நம்பர் பர்சனல் மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துருங்க. இதில் நம்ம கொடுக்குறப்ப எகெயின் ஓடிபி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் இதில் உங்களோட மொபைல் நம்பர் 10 டிஜிட் மொபைல் நம்பர் நீங்கள் கொடுங்க. சரிங்களா? ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா ஆட் மொபைல் நம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ எகெயின் ஓடிபி கேட்கும். ஸோ நீங்கள் உங்களோட ஓடிபி உங்களுக்கு உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபி இதில் என்டர் பண்ணணும். சரிங்களா? ஸோ என்டர் பண்ணிவிட்டு கிரியேட் யுவர் அமேசான் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே. ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அக்ரிமெண்ட் அண்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இந்த டைம் இருந்தால் நீங்கள் படித்து பார்த்துட்டு அக்ரி அப்படின்னு கொடுங்க. அரல்ஸ் நீங்கள் அப்படியே ஏன்னா ஒவ்வொரு நாளும் புதுசாக அப்டேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படியே அக்ரி அப்படின்னு கொடுத்துக்கலாம். சரிங்களா? அக்ரி கொடுத்தா உங்களுக்கு என்ன பண்ணோம்னா உங்களுக்கு டேஷ்போர்ட் போயிடும். சரிங்களா? இதுதான் அமேசானோட டேஷ்போர்ட். ஓகேங்களா? இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அக்கௌண்ட் இன்னும் இன்கம்ப்ளீட்டில் தான் இருக்குது. சரிங்களா? யுவர் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் இன்கம்ப்ளீட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் தான் உங்களோட பேங்க்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணணும். உங்களோட அட்ரஸை அப்டேட் பண்ணணும். அண்டு டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே அப்டேட் பண்ணணும். ஸோ இப்போ அப்டேட் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணியாச்சு. ஸோ அப்டேட் நவ்னு கிளிக் பண்ண உடனே எகெயின் இப்போ ஓடிபி கேட்கும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 டைம்ஸ் ஓடிபி கேட்கும். அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் இது கவனமாக நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா? சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எகெயின் அந்த வரக்கூடிய அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணுங்கள். சரிங்களா?
ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா கண்டினியூ அப்படிங்கிறது கொடுக்கணும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் நீங்கள் வந்து என்ன கண்ட்ரி, என்ன ரீஜியன், அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்துட்டு இதில் டீட்டெயிலாக கேட்கும். இதில் 1 by 1 நீங்கள் வந்துட்டு கவனித்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேங்க்கில் வந்துட்டு என்ன டேட் ஆஃப் பர்த்துங்களோ அதே மாதிரி தான். இதில் வந்து பிஸ்னஸ் டைப் வந்து இண்டிவிஜுவல்னு கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. சரிங்களா? உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட கண்ட்ரி அண்ட் ரீஜியன் கொடுங்க. ஓகேங்களா? கண்ட்ரி அண்ட் ரீஜியன் கொடுத்துருங்க. ஸோ கண்ட்ரி அண்ட் ரீஜியனில் இப்போ இந்தியான்னு கொடுங்க. இதில் வந்துட்டு ஆல்ரெடி இருந்தது, அது அப்படியே இருக்கட்டும். தென் உங்களோட நேம், உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் எது மாதிரியான உங்கள் நேம் இருக்கோ, ஃபுல் நேம் இருக்கோ, அந்த ஃபுல் நேம் வந்து ஃபுல்லாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்கிற அட்ரஸ் 1 by 1 நீங்கள் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் எப்படி பேங்க்கில் வந்துட்டு உங்களோட அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோ, ஆறு வந்து உங்களோட ஆதார் கார்டில் எப்படி வந்துட்டு உங்களோட நேம் இருக்கோ அதே டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இதில் 1 by 1 வந்து நீங்கள் வந்து அட்ரஸ் லைனு, சிட்டி, ஸ்டேட்டு, போஸ்டல் கோடு அண்ட் மொபைல் நம்பர் இது எல்லாமே வந்துட்டு அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு சாம்பிளுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து இதில் அப்டேட் பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இதெல்லாம் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறப்ப உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து எல்லா மார்க்கெட் பிளேஸில் இருந்து வரணும். சரிங்களா? எல்லா மார்க்கெட் பிளேஸில் இருந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வரணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பயனீர் அக்கௌண்ட் வேணும். சரிங்களா? பயனீர் அக்கௌண்ட் ஆர் வைஸ் அக்கௌண்ட் வேணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எல்லா மார்க்கெட் பிளேஸ்லேயும் வேணும் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் பேங்க் தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு எகெயின் நீங்கள் பயனீரில் எது மாதிரியான இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்தீங்களோ அதே இன்ஃபர்மேஷன் வந்து என்ன பண்ணணும்னா இதில் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயனீர் ஆல்ரெடி வந்துட்டு பயனீரில் வந்துட்டு என்னோட நேம் எப்படி இருக்குது எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு எனக்கு தெரியும். அது மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நீங்கள் பயனீரில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் வந்து எது மாதிரியான நேம் இருக்கோ அது எல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இப்போ பாருங்கள் பேங்க் அண்ட் கார்ட்ஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ரிசீவிங் அமௌண்ட்ஸ். சரிங்களா? இதில் வந்துட்டு USA, UK, ஆஸ்திரேலியா அப்படின்னு நிறைய அக்கௌண்ட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், இதில் எது மாதிரியான அக்கௌண்ட் வந்து இருக்குது, இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே அப்படியே அப்டேட் பண்ணணும். சரிங்களா? இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் செஞ்சுரி பேங்க் அப்படிங்கிறது வந்து நம்ம அப்லோட் பண்ண தேவையில்லை. மற்றபடி இருக்கிற இந்த ரவுட்டிங்கு அண்ட் அக்கௌண்ட் டைப்பு இது எல்லாமே வந்துட்டு நம்ம இதில் அப்டேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ செக்கிங்னே இருக்கணும், சேவிங்கும் பண்ணக்கூடாது. இந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து இதை காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ காப்பி பண்ணியாச்சு. அதுலேயே வந்துட்டு அந்த 2 இது பேப்பர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே இது பண்ணிங்கன்னா வரும். சரிங்களா? அக்கௌண்ட் நேம் நம்பர் இதுலேயும் மறுபடியும் அதையே தான் கேட்குது, அதுலேயும் அக்கௌண்ட் நம்பர் போட்டுக்குங்க. தென் ரவுட்டிங் நம்பர் வந்துட்டு அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஸோ அந்த ரவுட்டிங் நம்பர் அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும் காப்பி ஆயிரும். இதில் அப்படியே பேஸ்ட் பண்ணுறது தான். பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா கீழே வந்து ஆட் அப்படின்னு கொடுக்கணும். சரிங்களா? ஸோ ஆட் அப்படின்னு கொடுத்த உடனே நம்ம எல்லா மார்க்கெட் பிளேஸ்லையும் வந்துட்டு நம்மளோட புக்கு சேல்ஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து அப்டேட் பண்ணணும். கம்ப்ளீட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு அந்த டேக்ஸ் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு இப்போ வந்து டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் என்ட்ரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வாட் இஸ் யுவர் டேக்ஸ் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு கேட்குது. இதில் வந்து இண்டிவிஜுவல் அப்படின்னு கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து யூஎஸ் சிட்டிசனா அல்லது நான் யூஎஸ் சிட்டிசனான்னு கேட்குது. நாம் வந்து இந்தியாவில் இருக்கிறதுனால நான் யூஎஸ் சிட்டிசன் தான் வரும், அதனால் நோன்னு கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் அவர் ஆக்டிங் ஆஸ் இன்டர்மீடியட் ஏஜென்ட், நீங்கள் ஏஜென்ட்டாக இதில் வந்து ஏதாவது புக்கு பப்ளிஷ் பண்ணுறதால நீங்கள் இன்டர்மீடியட் ஏதாச்சும் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குது. இதில் வந்து நம்ம நோன்னு தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு டேக்ஸ் ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷன் கேட்குது. இதில் வந்து நேம் இருக்குது, இதில் வந்து கண்ட்ரி அப்படிங்கிறதுல வந்து நம்ம இந்தியா அப்படின்னு கொடுக்கணும்.
சிட்டிசன்ஷிப் வந்துட்டு இந்தியன் அப்படின்னு கொடுக்கணும். சரிங்களா? மறக்காமல் இந்தியன் கொடுங்க. இதில் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு இருக்கிற வீடியோவில் அப்படி இருக்குது. சரிங்களா? ஸோ பர்மனண்ட் அட்ரஸ்ஸு அந்த மெயிலிங் அட்ரஸ் எல்லாமே ஒரே ஒன்றா இருந்ததுன்னா அதே கொடுத்துக்குங்க. சரிங்களா? சரி, மெயிலிங் அட்ரஸ் ஒன்றா இருந்ததுன்னா சேம் ஆஸ் பர்மனண்ட் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஐ ஹேவ் நான் யூஎஸ் டின் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட டின் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பேன் கார்டு இருந்ததுன்னா அந்த பேன் கார்டோட நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். சரிங்களா? பேன் கார்டோட நம்பர் டைப் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்துக்குங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து கண்ட்ரி வந்து நம்மளுக்கு வந்து இந்தியான்னு வரும். நம்மளுக்கு வந்து 15%. ஸோ கன்ஃபார்ம்னு கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரியான மறுபடியும் நம்மளோட நேம் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை டிக் மார்க் போட்டுட்டு கீழே வந்து நம்ம நேம் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நேம் டைப் பண்ண உடனே சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறது கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். சரிங்களா? கிளிக் பண்ணதுக்கு உடனே அடுத்த பேஜ் போவோம். இது வந்து ஒரு சாம்பிளாக வந்து இருக்குது. தென் இதை வந்து ஃபுல்லாக நம்ம வந்துட்டு பார்த்துட்டு சப்மிட் ஃபார்ம் அப்படின்னு கொடுக்கணும். சரிங்களா? சப்மிட் ஃபார்ம் கொடுத்தா நம்மளுக்கு வந்து 15% அப்படின்னு வரும். இந்த இடத்துல அப்ளிகபிள் வித் ஹோல்ட் ரேட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்மளுக்கு 15%ன்னு வரும். இவ்வளோதாங்க. இதை முடிச்சுட்டு நம்ம வந்து எக்ஸிட் இன்டர்வியூ அப்படின்னு கொடுத்துடணும். ஓகே, ஸோ எக்ஸிட் என்ட்ரின்னு நம்ம கொடுத்தா இனிமேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக் செல்ஃபுக்கு போய்க்கலாம். ஸோ புக் செல்ஃபுக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அது மாதிரியான எந்த ஒரு வேறு எதுவும் இருக்காது இதில். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க. இனிமேட்டு நம்ம புக் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்துட்டு வாட்ச் பண்ணுங்கள். இன்கேஸ் மிஸ் ஆகிருந்தனா கூட மறுபடியும் ஒரு தடவை ரிப்பீட்டடாக செக் பண்ணிவிட்டு நான் எப்படி சொல்லியிருக்கணும் அந்த டீட்டெயிலை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆளுங்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ see you in the next video. Take care. Bye.